மன்னிப்பதை விரும்பவும் செய்கிறார்கள். எனவே என்னை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய கருணையை சொல்லி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். இப்ப அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்ற ஒரு நற்குணத்தை, நல்ல பெயரை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அந்த பெயரின் பொருட்டால் என்னை நீ மன்னித்து விடு என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அருமையானவர்களே, இந்த அஃபூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய நற்பெயர் இருக்கிறதே, அதே மாதிரியான நற்குணம் நம்மிடத்திலே அடியார்களிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஹுதில் ஆஃப்வ, நீங்கள் மன்னிக்கும் மனப்பான்மையை பற்றிக் கொள்ளுங்கள். நீங்க மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுவது ஒரு வகை, மன்னிக்கும் மனப்பான்மையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது இன்னொரு வகை. அப்படி என்றால் அந்த தன்மை உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும், அந்த தன்மையை கைவிட்டு விடாதீர்கள். அருமையானவர்களே, எனவேதான் சொல்லுவார்கள், தமிழிலே சொல்வார்கள், மறப்போம் மன்னிப்போம் என்ற தன்மை, மறப்போம் மன்னிப்போம் என்ற பண்பு நம்மிடத்திலே இருந்தால் நிச்சயமாக மனிதத்தன்மை என்பது நம்மிடத்திலே பரவலாக பரிபூர்ணமாக இருக்கிறது என்பது பொருளாகும். அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை கற்றுத் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏகப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளையும் மன்னித்து நமக்கு அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் ரீதியாக நமக்கு என்ன செய்கிறார்கள், வழக்கப்படுத்துகிறார்கள். மன்னிக்கும் மனப்பான்மைக்கு நான் ஒரு முன்மாதிரி, நான் ஒரு எடுத்துக்காட்டு. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னிக்கும் மனப்பான்மையோடு வாழுங்கள். எனவேதான் தமிழிலே சொல்லுவார்கள், அதாவது விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப் போவதில்லை, கெட்டு போனவன் விட்டுக் கொடுப்பதில்லை. விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக கெட்டு போவான், நம்முடைய வாழ்க்கை வீணா போகாது, நாளை மறுமையும் வீணா போகாது. இந்த உலகத்தில் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய மனிதனுடைய மறுமை மகத்தான வெற்றிக்குரியதாக. ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கெட்டு போக நினைத்தால் அவரிடத்திலே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு. கண்ணியமானவர்களே, நாம் எந்த ரகத்தை சார்ந்தவர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாம் எந்த ரகத்தை சார்ந்தவர், எந்த வகையை சார்ந்தவர்கள், விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களா, கெட்டு போக விரும்பக்கூடியவர்களா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். சமூகம் என்ற அடிப்படையிலும் மன்னிக்கும் மனப்பான்மை உருவாகலாம், குடும்பம் என்ற ரீதியிலும் மன்னிக்கும் மனப்பான்மை உருவாகலாம், நம்முடைய தொழில்துறையிலும் மன்னிக்கும் மனப்பான்மை உண்டாகலாம். இப்படி வாழ்க்கையிலே நாம் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் மன்னிப்பு என்பது